நேற்று மே 18 இனப்படுகொலை நாள். மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சி இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்ளதாக சொல்லப்படுகிறது. இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய எழுச்சி உரையை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உற்று நோக்கி காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தேர்தல் தோல்விக்கு பிறகு சீமானவர்கள் ஏறி பேசக்கூடிய முதல் மேடை அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கவனம் பெற்றது. அண்ணன் சீமானவர்கள்ட்ட ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. மக்கள் நமக்கு ஒரு பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக புகட்டி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம புவியியல் படிச்சிருக்கோம், விவசாயம் படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம், கனிம வள கொள்ளை அப்படின்னு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய எதிர்காலம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி இருக்கிறோம். ஆனால் மக்கள் அது எதையுமே புரிஞ்சுக்காம நம்ம பேசினது எதுவுமே எடுபடாமல் வித்தியாசமான ஒரு பாடத்தை மக்கள் நமக்கு புகட்டி இருக்காங்க. நம்ம எவ்வளவோ பாடம் படிச்சிருந்தாலும் இந்த பாடத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு அண்ணன் சீமானவர்கள் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார். அண்ணன் சீமானவர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. மனுஷன் யார் என்னன்னு பார்க்குற எல்லாரையும் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாப்புல திமுக, காங்கிரஸ், தாவேகா, விஜய்னு யாரையும் விட்டு வைக்கல. முதல்ல திமுகவை அண்ணன் சீமானவர்கள் காங்கிரஸை தூக்கி சுமந்ததுக்கு, ஏன்னா காங்கிரஸ் என்னைக்கோ ஒரு செத்த கட்சியாக தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. அதை உயிர் கொடுத்து தோளில் தூக்கி போட்டு தெரிஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை தோளில் தூக்கி சுமந்ததற்கான பலனை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவிச்சுட்டு இருக்கு. திமுகவுடைய இந்த நிலையை பார்த்து நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் பேசியிருந்தார். இதே தாவேகா தரப்பு தான் சீமானவர்கள் ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு, ஸ்டாலின் அவர்களுடைய பி டீமாக செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை, ஒரு அவதூற, ஒரு பொய்யை சமூக ஊடகங்களில் சீமானவர்களுக்கு எதிராக தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமானவர்கள் திமுக இன்னைக்கு மன்னக்கவி எதிர்க்கட்சியாக ஆட்சி பொறுப்புக்கு வராமல் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த காங்கிரஸை மட்டும் நீ அன்னைக்கே தனியாக விட்டுருந்த அப்படின்னா நான் புதைச்சிருப்பேன். இப்போ காங்கிரஸுக்கு தாவேகா மீண்டும் உயிர் கொடுத்து தோளில் தூக்கி போட்டு சுமக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்திருக்காது அப்படின்னு திமுகவையும் காங்கிரஸையும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு சீமானவர்களுடைய இல்லம் தேடி வந்துட்டாரு, அதனால சீமானவர்கள் விஜயை பெருசா விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீமானவர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, கொண்ட கொள்கைக்கு தாய் தகப்பனே குறுக்க வந்தாலும் எதிரி எதிரி தான். அப்படி தாய் தகப்பனே எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் தம்பி விஜயை எதிரியாக பார்க்காம இருப்பாரா? இதற்கு முன்னாடி களம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமானவர்களுடைய நேற்றைய பேச்சுக்கு பிறகு நாம் தமிழர் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு களம் அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. இதற்கு முன்னாடி நீங்கள் தாவேகாவை விமர்சித்ததுனால தான் 8 விழுக்காட்டில் இருந்து 4 விழுக்காட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் பார்த்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, தாவேகாவை எதிர்த்து தான் நாம் தமிழர் அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஏன்னா திமுக தலைமை இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. இதே அதிமுக அப்படிங்கிறது இரண்டாக பிளவுபட்டு அந்த கட்சியுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்போ உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படக்கூடிய அனைத்து வலிமையும் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கு. அதனால தான் விஜயையும் தாவேகாவையும் ஃபோக்கஸ் பண்ணி அண்ணன் டார்கெட் பண்ணி பதம் பார்த்துருக்கிறாரு. போலன்னு பொழந்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது விஜய்க்கு தெரியாதா? விஜய் ஆட்சி பொறுப்புக்கு பதவியேற்கும் போது தான் கஜானா காலியாக இருக்குது, இருக்கிறதெல்லாம் சுரண்டி தின்னுட்டு போயிட்டாங்க, மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். எவ்வளோ நாள் மிஸ்டர் சிஎம் விஜய் உங்களுக்கு டைம் தேவைப்படுது? ஒன்றும் இல்லை, அடுத்து ஒரு 4.5 வருஷம் தான். 4.5 வருஷமா? அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்துடும், நானும் போய் 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு பேசி மறுபடியும் ஓட்டு வாங்கிடுவேன்ல. நீங்கள் தான் திரைக்கவர்ச்சியை பார்த்து நான் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஓட்டு போட்டுறீங்களா, நான் காமெடி பண்ணுறதை பார்த்து ஓட்டு போட்டுறீங்களா, இந்த தடவை போட்டிங்களா, அடுத்த தடவையும் போடுவீங்கல்ல, அடுத்த தடவை நான் இலவசம் வீட்டுக்கு காருன்னு நான் ப்ரூடாக விடுவேன்ல. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி விஜய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாருங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 6 சிலிண்டர் நீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்க, எப்படி
கொடுக்குறேன், நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. தங்கம் கொடுக்குறேங்கிற, 4000 ரூபாங்கிற, 2500 ரூபாங்கிற, இப்படி பிட்டுக்கு மேலே பிட்டா போட்டுக்கிட்டே இருக்கிய, நீ எப்படி இதை கொடுக்குற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் பார்க்க தானே போகிறேங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், நீ சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இன்னொரு 10 லட்சம் கோடி வாங்கி மறுபடியும் வந்து ஒரு கடன்மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை நீ மாற்றிட்டு போயிடுவேங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்போ விஜய் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே நிறைவேற்ற முடியாதுங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். சிலிண்டர் 6 சிலிண்டர் எப்படிப்பா கொடுப்ப? ஈரானில் போய் இங்கே இருக்கக்கூடிய தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இங்கேருந்து யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளம்பி போய் டடடட அப்படின்னு துப்பாக்கி எடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சுட்டு அங்கே இருந்து கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு வருவீங்களா? புரியல. இதே விஜய் அவர்கள் பீஸ்ட் பட கிளைமேக்ஸில் ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே கிளம்பி போய் அங்கே இருக்கிற தீவிரவாதியை அப்படியே சங்கிலி போட்டு தூக்கிட்டு வருவாப்புல. அது மாதிரி என்ன பண்ண போகிறாருன்னா நம்ம சிஎம் விஜய் இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி அங்கே போய் சிலிண்டரை வந்து சங்கிலியை கட்டி தூக்கிட்டு வர போகிறாரு. சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க நான் பார்க்க தானே போகிறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்கள் போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். அப்படி கொண்டு வந்து கொடுத்தாதான் முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய கிரிட்டிசிசமாக இருக்குது. இதில் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீ போலி வாக்குறுதியை கொடு, கேஸ் சிலிண்டர் கொடுக்க போகிறேன்னு பொய்ய சொல். நான் என்னுடைய மக்களுக்கு மாட்டுச்சாணத்தில் இருந்து இயற்கை எரிவாயுவை நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற சேலஞ்சையும் முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவு. அற்ப தேர்தல் தோல்வியை பார்த்து மூளையில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன திமுக ஊப்பிகளா இல்லை அதிமுக தொண்டர்களா? நாங்கள் தமிழ் தேசிய இராணுவ படை வீரர்கள் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு மத்தியில் உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பிளம்பாக துவண்டு போய் கிடந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளை அடுத்த போராட்ட களத்திற்கு, அடுத்த தேர்தல் களத்திற்கு தயார் செய்திருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அற்பர்கள் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக வந்த புரட்சியாளர்கள் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்றொன்றும் பீரங்கிலிருந்து வந்த குண்டு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்க அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தளபதிகளுடைய உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காரு. அடுத்த அரசியல் இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதையை அண்ணன் சீமான் அவர்களுடைய நேற்றைய பேச்சு வகுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அவ்வளோதான், சீமான் முடிஞ்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியாது. 8%லேருந்து 4% போயிட்டாரு. இதுக்கப்புறம் சீமானோட அரசியல் அப்படிங்கிறது தமிழகத்தில் எடுபடாது அப்படின்னு எள்ளி நகையாடியவர்கள் எல்லாருக்குமே நேற்று சீமான் அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது அவர்களுடைய நெஞ்சில் வந்து இடியை இறக்கியிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய மாற்றம் வரவேற்கத்தக்கது. பத்திரிகையாளர்களை எங்கே வைக்கணுமோ, ஊடகத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வச்சிருக்கிறாரு, அதுவும் வரவேற்கத்தக்கது. மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் முன்னாடி மாதிரிலாம் வந்து நான் நிற்க மாட்டேன், நான் இல்லை அப்படிங்கிறப்ப தான் என்னுடைய அருமை அப்படிங்கிறது உனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே அக்சசிபிளாக இருந்ததுனால, எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்னதுனால நீங்கள் அண்ணன் சீமானவர்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. இவன் அதுக்காக இருந்தாலும் நம்ம கூட வந்து நிற்பான், நாளைக்கு இவனுக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி. எங்கள் அண்ணன் சீமானவர்கள் என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலமாடா? எல்லாத்துக்கும் வந்து நின்றுக்கிட்டு உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் அணுகிக்கிட்டு உங்களுடைய களத்தில் நின்று போராடிக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுக்கு, ஏன் போராட்டத்துக்கு உங்கள் பிரச்சனைன்னு வரும்போது சீமானை தேடுவீங்க. ஆனால் ஓட்டுன்னு போடுறப்ப மட்டும் இலவசத்தை பார்த்து, கவர்ச்சியை பார்த்து, திரையில் ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, காமெடி பண்ணுறாரு, க்யூட்டாக இருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போட்டால் என்ன அப்படின்லாம் வந்து நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டுட்டு போவீங்க. நாங்கள் வந்து உங்களுக்காக எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிற்கணுமா? உனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப சீமான் வேணும், ஓட்டு போடுறப்ப மட்டும் எனக்கு சீமான் வேண்டாம் அப்படிங்கிறது துரோகம், முதுகில் குத்துவது. இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தமிழக மக்கள் அப்படிங்கிறவங்க செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. அண்ணன் சீமான் அவர்களும் பொறுத்து போயிட்டு இருந்தார்.
நம்ம ஆத்தா அப்பன் தானே, நம்ம மாமன் மச்சான் தானே, நம்ம அண்ணன் தம்பி தானே, அவன் வருவான், அந்த மாற்றம்ன்றது மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு தம்பிகளுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டுருப்பார். பொறுத்திருப்போம், வருவான், நம்மளை தேடுவான் மக்கள். ஆனால் அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் எளிதில் கடந்து செல்ல முடியாது. சரிப்பா, நீ மற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நம்ப வேண்டாம். சீமானவர்கள் காரைக்குடியில் போட்டி போட்டார்ல, அந்த ஒரு தொகுதியில் அவரை வெற்றி பெற வச்சு சட்டசபைக்குள்ளே அனுப்பி அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு நபராக இருந்து அந்த சட்டசபையில் சீமானவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம்ல. சீமானவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னே தெரியாமல் அவரை புறக்கணித்ததுக்கு மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களுடைய எழுச்சி உரை எப்படி இருந்தது, அண்ணன் சீமானவர்கள் திமுக, காங்கிரஸ், தாவேகா, விஜய்னு ஒருத்தர் விடாமல் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கினதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.